இந்த யானைக்காவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பைரவா கோயில் ஒன்று இருக்குது, பைரேஸ்வரா கோயில் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேவ் ஒன்று போகுது. ஸோ பார்க்கலாம். ஸோ வந்துட்டோம்னு நினச்சோம், இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் போகணுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போனோமா? முடியல, படிக்கட்டு போகுது. ஸோ அவங்க தெரிஞ்ச பற்றி தான் வந்து யானை கேவோட அந்த மலை. ஸோ வந்து இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ மகா கணபதி கோயில். சொல்ல போயிட்டு போகலாம். உள்ள வந்து கணபதி இருக்காரு. டார்ச் பார்ப்போம், லைட்டில் தெரியல. சின்ன பையனை கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் படிக்கிட்டு போகுது. மலை அவங்களுக்கு தெரிய நினைக்கிறதோ, அதான் வந்து யானா கேவ். இதை வேறு அடி போட்டு பயமுறுத்துறாங்க. ஸோ யானை கேட்ட வந்துட்டோம், போகலாம். நேராக ஒரு கடை நல்லா இருக்கும். யானைக்கே வந்துட்டோம். எஸ், யானைக்கே வந்துட்டோம். இதுதான் யானை கேவ். இதுக்கப்புறம் தான் உள்ளார குகைக்குள்ளே போகிறோம். போகலாம்.
கேவுக்குள்ளே வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து செப்பல் போட்டு போகக்கூடாது, செப்பல் விட்டு தான் போனோம். ஸோ இதுதான் வந்து உள்ளே போகிற வழி. வாங்க போகலாம். ஸோ இதுதான் கேவுக்குள்ளே போகிற வழி. உள்ளே போகிறோம். உள்ளே போகிறதுக்கு ஒரு பயமாகவே தான் இருக்குது. உள்ளே போகிறதுக்கே ஒரு பயமாகவே இருக்குதுன்றான். யானை கேவில் போக போகிறோம். கேவ் வந்துட்டோம். வவ்வால் இருக்க போல இங்கே. யானா கேவுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த கேவ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கூலிங்காக சில்லுன்னு இருக்குது. ஒரு சின்ன குகை தான் இது. ஆனால் இங்கே வர்றது கொஞ்சம் ஒர்த் தான். ஸோ இங்கே வந்து ஃபேமிலியோடு வரலாம். வரது ஒர்த்து தான்.
ஆனால் கோகர்ணாலேருந்து 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். அப்புறம் இங்கே வந்து ட்ரெக் பண்ணி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ட்ரெக் பண்ணி ஏறி வரணும். இந்த சின்ன சந்துக்குள்ளே போகிறோம். ஸோ உள்ளார போகலாம். ஸோ இதுவும் வந்து குகைக்குள்ளே தான் போயினே இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இறங்கும்போது பாதை கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கீழே போய்ட்டுருக்கோம். ஸோ நல்லா சில்லுன்னு கூலிங்காக தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் ட்ராவல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். ஸோ அந்த மலையை பார்க்கும்போது ஒரு கேஸ்டல் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற அந்த சிவனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கங்கா சண்டிகா பைரேஸ்வர். ஸோ இது வந்து ஒரு சுயம்பு லிங்கம். ஸோ இப்போ வந்து டைமிங் முடிஞ்சு, ஸோ உள்ளே பார்க்க முடியல. ஸோ இங்கே வந்து ஏன் வந்து செப்பலை விட்டுட்டு இந்த குகைக்குள்ளே போகணுன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ கீழே வந்து சிவன் சிலை இருக்குது. ஸோ நம்ம நடந்து போகிறது வந்து அந்த சிவன் சிலைக்கு மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த குகையை வந்து அந்த சிவன் சிலைக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து செப்பலை வந்து விட்டுட்டு போக சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது உள்ள அந்த குகை. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது.
யானைக்கு மேலே ஏறிக்கு இறங்கிட்டோம். ஸோ டோட்டலாக வந்து எங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் ஈஸியாக ஏறினீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்கிடலாம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ட்ரக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது இங்கே வந்து மேகி சாப்பிட்டோம். ஸோ இந்த இடத்த பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். And other language peoples, did you see the video? You can any doubt put in the comment box, I will reply you. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். பாய், see you.